மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ராஜா அவர் பேட்டி கொடுத்தால் அது விளையாட்டு செய்திகள் தான் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லலாம். பாஜக அதிமுக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறப்ப ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அமித்ஷா கூட அதிமுகவை சேர்ந்த ஒரு வருவார் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி சொல்லிட்டாரு. ராஜா என்ன சொல்றாருன்னா, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு நாடாளுமன்ற குழு தான் முடிவு செய்யும் அப்படின்னு இருக்காரு. வக்புவாரி மசோதாவா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாடாளுமன்ற குழு இப்படி முடிவு பண்ணும் அப்படின்னு தெரியல. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே பெரிய கட்சி அதிமுக தான். ஆனால் அதில் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்லையாங்கிறத பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா இதை விட அதிமுகவை யாருமே கவலைப்படுத்த முடியாது அப்படின்னு தான் தோணுகிறது. அதுலேயும் அந்த பேட்டி முழுக்க ரெண்டு வாட்டி சொல்றாரு, வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா எட்டி பார்க்காதீங்க குழந்தைகளை என்னதாலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குற பழக்கம் தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது. தமிழ்நாடு சாராதவங்க யாராச்சும் பூஜை அறையில் ஏதாச்சும் முன்ன கேமரா வச்சு ஒருத்தர் பெட்ரூமா பார்த்துட்டு இருந்தாங்களா? அதையும் தாண்டி பஞ்சாயத்துங்கிறது நீங்க வீட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரிய போறதும் இல்லை, யாரும் கேட்க போறதும் இல்லை. முச்சந்தியில நின்றுக்கிட்டு நீனா நானான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்குள்ள அறைக்குள்ள நடக்குதுன்ட்டு சொல்றாரு. இப்போ அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா அவர் வீட்டில் அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டாரா? அது பொது வெளியில ஒரு பேட்டி, அதை பற்றி பல பேர் பல விவாதங்கள் நடத்துவதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். இப்போ இவங்களே இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, திமுக கூட்டணியில் பிரச்சனை, அது உடைய போகுது, அங்கேருந்து ஒரு 3 பேர் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அது பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்காதா? அங்கே மட்டும் குழந்தைங்க டிஸ்கோ டான்ஸ் ஆட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. இது என்னன்னா, அந்த பூமராங்னு சொல்கிறாங்க இல்லையா, பாஜக கடந்த காலத்தில் இதெல்லாம் ஆயுதம் எடுக்கிறாங்களோ அது அத்தனை இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்புவதை நம்ம பார்க்குறோம். நம்மளே சொன்னது மாதிரி அண்ணாமலை தான் இப்படி கேமரா வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா ராஜா ஜன்னல் எட்டி பார்க்காதீங்கிறாரு. இதே மாதிரி தான் ஜாபர் சாதிக் அவர் ஒரு திமுக காரங்கிட்ட சில பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாருங்கிறதுக்காக அது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி வரைக்குமே அதை லிங்க் பண்ணி அந்த படத்தில் அதாவது அவங்க ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே தொடர்பு தான். சர்வதேச அளவில் ஒரு கடத்தல் மாபியா கும்பல் மாதிரியே சித்தரித்தார்கள். இப்போ என்னென்னா, அந்த ஏடிஎம்கே ஐடிவிங் நிர்வாகி பிரசாத் கைதாகி இருக்கிறார் இல்லையா, அவரும் பாஜகவுடைய துறைமுகம் தொகுதி வேட்பாளராக நின்ற வினோத் பி செல்வம் 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்திருக்குது. அதை கேட்டால் நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்க எடுத்தேன், நீங்கள் எப்படிங்க தொடர்புபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதே பாஜக பேசுகிறார்கள். இப்போ உங்களுக்கு தக்காளி சட்னி அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக காரங்களுமே கேட்பார்கள். அதனால் பாஜக கடந்த காலத்தில் என்னென்ன ஆயுதம்லாம் இருக்குதோ அத்தனை ஆயுதம் அவங்களுக்கு எதிராக திரும்புகிறது. இனிமேலாவது அவங்க எச்சரிக்கையாக, அவங்க என்னத்தை எச்சரிக்கையாக அரசியல் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் சொல்வதை நம்ம சொல்ல வைக்கிறோம். சரி, ஷோக்குள்ள போது முச்சந்தி ஷோ. நான் உங்களுக்கு சுகுணாதுவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இன்றைக்கு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான ஒரு ஷோ. முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் டோனி ஸ்டாக் திருப்பூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, எமர்ஜென்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கார். அது என்னன்னா நம்ம ஏற்கனவே எமர்ஜென்சி பற்றி பேசணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட 50 ஆண்டுகளை கடந்து விட்டது. அப்படிங்கிறனால பாஜக அதை ஸ்பெஷல் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால் எமர்ஜென்சி என்பது உண்மையிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய கருப்பு அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக ஆனதற்கு பிறகு அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இவர் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் வெற்றி பெற்று விட்டார், இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அவர் வழக்கு தொடுக்கவுமே அந்த தீர்ப்பு என்பது இந்திரா காந்திக்கு எதிராக வந்துவிட்டது. 1975 ஜூன் மாதம் வந்துவிட்டது. ஜூன் 12 நினைக்கிறேன் வந்துவிட்டது. உடனடியாக என்னென்னா தன்னுடைய பதவி இழக்க வேண்டும் என்பதனால அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர்கள் கடிதங்கள் எழுதுறாங்க. உள்நாட்டு பாதுகாப்புகள் மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்தியாவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கும்போது அன்றைக்கி இருந்த குடியரசுத் தலைவர் இதை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இது நடக்கிறது. உடனடியாக எமர்ஜென்சி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எமர்ஜென்சி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1977 வரைக்குமே இங்கே இந்தியா முழுக்க இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் கிடையாது. முதல்ல அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே நீதிமன்றங்கள் என்பது நமக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட் போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டில் பல பெஞ்சுகள் போகலாம், அரசியல் சாசன பெஞ்சுகள் வரைக்கும் போகலாம். பட் இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல் அப்படின்றதை மாற்றி நீதிமன்றங்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள். அதே போல் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய தணிக்கை இருந்தது. நினச்சதெல்லாம் நீங்கள் எழுத முடியாது. அரசை விமர்சித்தோ, அரசுடைய திட்டங்களை விமர்சித்தோ, நடவடிக்கைகளை விமர்சித்தோ எழுத முடியாத
ஒரு சூழல் இருந்தது. இதற்கு எதிராக வந்து அன்றைய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் மிக கடுமையான போராட்டத்தை தொடங்கினார்கள். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து ராம் மனோகர் லோகியா அப்படின்னு சொல்லி சோசலிசத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவரை ஃபாலோ பண்ண ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க இதுக்கு எதிராக கடுமையாக போராட்டத்தை நடத்தினார்கள். குறிப்பா வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்புறமேல் மொரார்ஜி தேசாய், அப்ப சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லி ஒரு நீண்ட பட்டியலை சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சியை ஆதரித்தார்கள். அவர்கள் என்னன்னா நாட்டை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகிறார்கள், 5 ஆண்டு திட்டங்கள்லாம் முறையாக நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஆதரித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் அன்னைக்கு திமுக இருந்தது. ஆனாலும் கூட கலைஞர் வந்து இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெரினா கடற்கரை கூட்டத்திலேயே இதை அறிவிக்கிறார். அறிவித்துட்ட பிறகு சில நாட்கள்லேயே பார்த்தோம்னு சொன்னால் இந்திரா காந்தியே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தால் போதுங்கிறப்ப இல்லை இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் தலைவர்கள் வந்து ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர், அவர் தான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய முன்னோடி தலைவர், இந்திரா காந்தியை வளர்த்தெடுத்து வந்தவர். அவரே இதை கடுமையாக எதிர்க்கிற பொழுது காமராஜர் உட்பட பலருக்கும் வந்து கைது செய்யப்படக்கூடிய சூழல்கள் வருகிறது. அப்போ என்னன்னா வந்து வடமாநிலத்தை சேர்ந்த பலருமே தமிழ்நாட்டுக்கு வந்து அடைக்கலம் வருகிறார்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பலருமே அடைக்கலம் ஆகிறார்கள். அன்னைக்கு திமுகவுடைய ஆட்சிங்கிறது அவர்களுக்கான ஒரு சேஃபான ஒரு இடமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் திமுகவுடைய ஆட்சி என்பது கலைக்கப்படுகிறது. இப்போ இதில் இன்னொருத்தவங்க கூட ரேணுகா குமாரிங்களோட கேள்வி கேட்டிருந்தாங்க, ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியில் கைதாகலையாமே அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எமர்ஜென்சி காலத்தில் கைதானாரு, பட் எமர்ஜென்சிக்காக கைதாகலை அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞரை வந்து நேரடியாக பழி வாங்காமல் அவர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோதனை செய்கிறங்கிறப்பெல்லாம் அவங்களை ஆடைகளை கழிவதிலிருந்து ஆரம்பித்து அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய ஒரு நாடகத்தை நடத்துவதற்காக வெளியூர் போயிருந்தார். அப்போ வந்து வீட்டில் போலீஸ் வந்து கைது செய்யணுங்கிறப்ப கலைஞர் வந்து வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. நாங்கள் உங்களை கைது செய்யவில்லை, உங்களுடைய பையன் ஸ்டாலினை கைது செய்ய வரோங்கிறப்ப அவர் வந்து வெளியூருக்கு வந்து நாடகம் நடத்த போயிருக்கிறார், வந்த உடனே ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனே இவரே ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸுக்கு அவர் ஒப்படைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அவர் எமர்ஜென்சிக்காகத்தான் சிறைக்குள்ளே போனார் என்பது தான் உண்மையான விஷயம். இதுக்கு வந்து இஸ்மாயில் கமிஷன் வந்து பல விசாரணை ஆணையங்களுடைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நாட்டில் வந்து மக்கள் கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறார்கள். ஊடகங்களுக்கு கடுமையான தணிக்கை வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் வந்து கைதானவர்களுடைய பெயர்களை கூட வெளியிடக்கூடாது, யார் எங்கே கைதாகிருக்காங்கன்னே தெரியாது. ஜெயிலில் அவங்கவுங்க போயிடுவாங்க, குடும்பத்திற்கு கூட தெரியாது, வந்து கைது செய்யப்பட்டு விடலாம். நீங்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய சட்டத்தின்படி பார்த்தோம்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து கைது செய்யப்படணும்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் போடணும், வீட்டில் தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரியான எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளுமே கடைபிடிக்கப்படாமல் யாரையும் இப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம், வீட்டுக்கு கூட தகவல் தெரிவிக்க வேண்டியதில்லை என்கிற அடிப்படையில் எக்கச்சக்கமான பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கட்சிக்காரங்க பல பேருக்கு யார் வந்து கைது செய்யப்பட்டார்கள் குடும்பத்தார்களுக்கு தெரியாதல்ல. அப்போ கலைஞர் ரொம்ப வந்து தந்திரமாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணாவுடைய நினைவு நாள் வருகிற பொழுது முரசொலியில் வந்து ஒரு பட்டியல் போடுகிறார், அண்ணா நினைவு நாளைக்கு வர இயலாதவர்களுடைய பட்டியல்னு. அவங்க தான் வந்து அந்த ஊர்வலத்துக்கு வர முடியாமல் வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் வந்து மிகப்பெரிய இருண்ட ஆட்சி நடந்தது. பிறகு இந்திரா காந்தி நாடாளுமன்ற தேர்தலை அறிவிக்கிறார். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை காங்கிரஸ் கட்சி அடைகிறது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஜனதா கட்சியுடைய ஆட்சி வருகிறது. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகிறார். இதுதான் வந்து அதனுடைய வரலாறு. அதற்கு பிறகு இந்திரா காந்தியே வந்து மன்னிப்பும் கேட்கிறார், எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தவறுன்னு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுமே கூட பின்னால் சுய விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் வந்து எமர்ஜென்சி அதை தவறுதான் சொல்லி. தமிழில் புதிய தரிசனங்கள் சொல்லி பொன்னியோட ஒரு நாவல் வந்திருக்கிறது. அந்த நாவல் வந்து முழுக்க முழுக்க எமர்ஜென்சியை வந்து மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய நாவல் தான். இது தொடர்பாக நிறைய நீங்கள் வந்து எமர்ஜென்சி பற்றி எக்கச்சக்கமான நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா தேடி நீங்கள் படிக்கலாம். அந்த எமர்ஜென்சியை கண்டிக்கிற அதே நேரம் நீங்கள் அந்த எமர்ஜென்சியில் என்னெல்லாம் அக்கிரமங்கள் நடந்துச்சுன்னு பட்டியலிட்டீங்களோ அது எல்லாமே இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு, எமர்ஜென்சின்னு சொல்லாமல் அப்படிங்கிறதான் உண்மை. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அப்போ வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்பயும் பெரும்பான்மையான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து இடி மூலயமா ஏதாவது லஞ்ச புகார் மூலயமா சிறையில் தான் அடைக்கப்பட்டுருக்காங்க. ஜாமீன் கூட கொடுக்க முடியாத சூழலில் உள்ளே இருக்காங்க. பத்திரிகைகள் எல்லாமே தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. இப்பயும் கோடி மீடியா அப்படின்ற ஒரு டேக்லைன் போடுற அளவுக்கு எல்லா மீடியாவும் பிரதமரை புகழ்றது, ஆளுங்கட்சிக்கு சார்பான செய்திகளை சொல்றது, எதிர்கட்சிகளை வந்து அது எந்த அளவுக்குனா வெளிநாட்டில் வந்து காங்கிரஸ் பில்டிங்னு இருக்கிறத பார்த்துட்டு ராகுல் காந்தி சொத்து வாங்கிட்டாரு அப்படின்னு கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு கோடி மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. நீதிமன்றங்கள் செயலிழந்து போயிடும்னு சொன்னீங்க அப்போ இருக்க எமர்ஜென்சியில். இப்பயுமே நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்கள் என்ன ஆளான்ட்டு கடுமையாக விமர்சிக்கிற ஆளுங்கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. புல்டோசர் கலாச்சாரத்துக்கு எதிராக
இவங்களாம் தடை விதிச்சாங்களா, நீ என்ன தடை விதிக்கிறது, நான் என்ன கேட்கறதுன்ட்டு தொடர்ந்து புது புது புல்டோசர்கள் வாங்கி இடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்ததை டபுள் ட்ரிபிளாக வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா வெங்கடேச சுப்பிரமணியன் அவர் கேட்டிருக்காரு, ஒன்றிய அரசு தண்ணீருக்கு வரி போடுவது பற்றி உங்களின் கருத்தை பகிர வேண்டுகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த தகவல் தவறு அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கார்கள். தண்ணீருக்கு வந்து வரி போடப்படுவது கிடையாது. நாங்கள் அதை தாண்டி வந்து நீங்கள் பனியன் சட்டி போட்டால் கூட வரி போடுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தண்ணீருக்கு வரி போடவில்லை, அடுத்து நம்முடைய கண்ணீருக்கு கூட வரி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யூனிக் சேனல் யூனிக்கு தனித்துவமாக பல கேள்விகள் கேட்பார். அவர் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வந்து, யூதர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யூத மதம் என்பது வேற, கிறிஸ்துவ மதம் என்பது ரெண்டுமே தனித்தனி மதங்கள். ஆக்சுவலாக இயேசுநாதர் அடிப்படையில் யூதர், ஆனால் வந்து அவர் வந்து கிறிஸ்து வந்து உருவாக்கிய மதம் தான் கிறிஸ்துவ மதம் என்று அழைக்கப்படுகிறது. யூதர்களுக்கு என்று ஒரு கடவுள் இருக்கிறார், மசையா இருக்கிறார். அவர் வந்து இறுதி நாளில் வந்து உலகத்தையே காப்பாற்ற வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது. அதே போல் வந்து கடவுளுடைய தூதர் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புனித நூல்கள் என்பது வேறு வேறாக இருந்திருக்கின்றன. யூதர்களில் ஒருவராக இருந்த ஜீசஸ் அவர் உருவாக்கிய மதம் தான் கிறிஸ்துவ மதம். அவர் வந்து நான் தான் வந்து தேவகுமாரன் என்று சொல்லி பல நன்னறிகளை அவர் சொன்னார். பொதுவாகவே இந்த மாதிரியான முகமது நபியாக இருக்கட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் நிலவிய மூடப்பழக்க வழக்கங்கள் இவை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அதற்கு எதிராக மதங்களை உருவாக்கியவர்கள் அப்படின்னு தான் நம்ம வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து நபிகளுடைய காலகட்டத்தில் வந்து நபிகளுடைய காலகட்டத்துக்கு முன்னால் வந்து அந்த அரபு நாடுகளில் வந்து மிக மோசமான அளவிலான மூடநம்பிக்கை, காட்டுமிராண்டி பழக்க வழக்கங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள்லாம் இருக்கிற பொழுது தான் அவர் வந்து சமத்துவத்தை போதித்து ஒரே கடவுள் தான் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து முன்னெடுக்கிறார். அதில் வந்து இருக்கக்கூடிய புனிதத்தன்மை அதை பற்றியெல்லாம் நமக்கு வேறு வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்துவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள், அதே மாதிரி வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம், மூடப்பழக்கம், இதற்கு எதிராக அவர் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நீதிபதிகளை அவர் முன்வைக்கிறார். பிறகு அது ஒரு மதமாக உருவாகிறது. ஆனால் யூதர்களை பொறுத்தவரை இவர் தான் இயேசுதான் தேவகுமாரன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யூத மதத்தினுடைய பாதிப்பு, அதனுடைய பழக்க வழக்கங்கள் பல வந்து பின்னால் வந்து கிறிஸ்துவ மதத்திலும் இருந்திருக்குது, இஸ்லாத்து மதத்தில் கூட இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தில் அந்த சுன்னத் செய்வது அப்படிங்கிறது யூத மதத்துடைய பழக்க வழக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றுவது கிடையாது, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவது கிடையாது. அப்படி கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றினா அவங்க கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள். அது ரொம்ப ரேர். ஆனால் யூதர்களையும் கிறிஸ்தவர்களுக்கும் பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு வகையான ஒரு இரத்த உறவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பூமி அப்படிங்கிறப்ப அமெரிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறது. அரபு நாடுகளுக்கு, ஈரான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு எதிரானதாக இருக்குது. ஏன்னா வந்து கிறிஸ்தவ மதத்தையும் யூத மதத்தையும் கிட்டத்தட்ட ஒரு இணையாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை என்பது கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது, யூதர்களுக்கும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கூட தங்களை வந்து ஒரு யூதர்களை போல உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள். அதுக்கு காரணம் இஸ்லாமிய வெறுப்பு. அதிலிருந்து அவர்கள் யூதர்களை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவர்களுடைய வழிபாடு முறைகள், அவர்களுடைய புனித நூல்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாவற்றிலுமே நிறைய அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கிறது. யூத மதம், கிறிஸ்துவ மதம், அதோட சேர்த்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மதத்தையுமே சேர்த்துக்கலாம். அவங்க பின்பற்ற முறைகள் எல்லாமே வேறனாலும் ஏதோ ஒரு வகையில் மூன்று மதங்களும் தொடர்புடைய மதங்களாக தான் இருக்குது. இப்போ அந்த இஸ்ரேல் போகிறப்பயே ஜெருசலேம்ங்கிறது ரொம்ப புனித தலம். அந்த ஜெருசலேம் வந்து மூன்று மதங்களுக்குமே புனிதமான இடமாக தான் இருக்குது. மூன்று மதங்களை சேர்ந்தவங்களும் ஜெருசலேம் போகணுங்கிறத தன்னோட வாழ்க்கை கடனாக வச்சுருப்பாங்க. ஜெருசலேமில் வந்து ஒரு 100 மசூதிகள், 100 தேவாலயங்கள் இருந்தால் ஒரு 70 மசூதிகள் இருக்கும். இங்கே போய் இவங்க இடத்துக்கு அவங்க போவாங்க, அவங்க போகிற இடத்துக்கு இவங்க போவாங்கன்ற வழிகள் எல்லாமே இருக்குது. இஸ்லாமிய மதத்தில் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து யூத மதத்திலையும் இருக்காரு, கிறிஸ்துவ மதத்திலையும் இருக்காரு. அங்கே வந்து ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கதைகள் தான் இங்கேயும் சொல்லுவாங்க. ஆப்ரஹாம் வந்து கடவுள் வந்து ஆப்ரஹாமோட விசுவாசத்தை வந்து சோதிக்க நினைச்சாரு. அதுக்காக தன்னோட ஒரே மகனை வந்து பலி கொடுக்க சொன்னார். ஆனால் ஆப்ரஹாம் வந்து கடவுள் சொல்கிறத செய்யணுங்கிறதுக்காக தன்னோட ஒரே மகனை மலை மேலே கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்க ரெடி பண்ணி பற்ற வைக்கும் போது கடவுள் வந்து உன் விசுவாசத்தில் நான் மெஞ்சிட்டேன், விசுவாசத்துக்கு நீ தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன கதைகள் பைபிளில் இருக்குது. அதே கதைகள் யூத மதத்துலேயுமே இருக்குது, இஸ்லாமிய மதத்துலையுமே இருக்குது. இஸ்லாமியர்கள் வந்து அந்த நாளை தான் வந்து இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் வந்து தன்னோட அப்புறமேலு வந்து உன் மகனுக்கு பதிலாக ஆட பலி கொடு அப்படின்ட்டு கடவுள் சொன்னாருங்கிறது இஸ்லாமிய மதத்தோட கதை. அந்த தான் வந்து பக்ரீத் விழாவா இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இது மாதிரி கதைகள், கடவுள்கள். இஸ்லாமிய மதத்தில் வந்து இயேசு வந்து குரானில் இருக்காரு, யூசுப் நபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
நபி அப்படின்வாங்க. ஈசா நபிகள் பல நபிகள் அவங்க வச்சிருக்காங்க. அதுல இயேசுவும் ஒரு நபிகள் அப்படின்ட்டு இஸ்லாமிய மதம் சொல்லுது. அப்படின்னு எல்லாம் ஒரு மாமன் மச்சான் உறவுகள் மாதிரி தான். பெயர்கள் கூட நிறைய பார்த்தோன்னா இப்போ ஒற்றுமை, இவங்க ஆபிரகாம்னு வாங்க, அவங்க இப்ராஹிம் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான பெயர்கள் கூட ஒரு ஒரு பொருத்தமுடையதாக இருக்கும். அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு மூலத்திலிருந்து உருவானவை அப்படிங்கிற மாதிரியானதாக சொல்லலாம். அதே நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒன்றுபடக்கூடிய புள்ளிகளும் இருக்கின்றன, வேறுபடக்கூடிய புள்ளிகளும் இருக்கின்றன. அவர் ரேணுகா குமாரிங்க கேட்டிருக்காங்க வந்து காமராஜருக்குலாம் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய வந்து விருதுகள் கொடுப்பாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படியெல்லாம் வந்து அந்தந்த துறை சார்ந்து செயல்படுவர்களுக்கு கொடுப்பார்கள். மோடிக்கு வெளிநாடு போனாலே அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி எதை பார்த்து என்னை இப்போ லைக் பண்ண அப்படின்னு சொல்லி வடிவேலை கேட்குற மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உள்ளூரில் வந்து விலை போகாத சரக்கு வந்து வெளியூரில் வந்து எப்படி இவ்வளோ தூரம் விலை போகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே கொடுக்கப்படக்கூடிய பில்டப்புகள் தான், ஒரு லாபி தான். அங்கே இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருப்பவர்கள், பார்ப்பனர்கள், இந்துத்துவவாதிகள்லாம் மோடி வந்து இந்தியாவையும் மிகப்பெரிய அளவில் சீர்தூக்கி விட்டார், அதை பண்ணிட்டார், இப்படி இதை பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு பில்டப்புகளை கொடுத்து ஏமாற்றுவது. அதுபோக வந்து இவர் மிக சின்ன சின்ன நாடுகளுக்கு போகிறப்ப அந்த நாடுகளுக்கு ஒரு இந்தியாவும் என்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரதமருக்கு விருது கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. இப்போ சைப்ரஸ்னு ஒரு நாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து அந்த சைப்ரஸ் தீவில் இருந்து வந்து மோடிக்கு கொடுத்தாங்கிறப்ப மோடியுடைய பேர் வருவதை போலவே சைப்ரஸ் தீவுமே செய்திகள் இடம்பெறுகிறது. அதுவுமே வந்து அவங்களுக்கான ஒரு மிக பெரிய நோக்கமாக இருக்கிறது. மற்றபடி வந்து இதுக்கெல்லாம் தகுதியானவர் மோடியா அப்படின்னு கேட்டால் அது நமக்கே தெரியும், அது எந்த விதமான விருதுகளுக்கும் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது. அதான் மோடிக்கு வந்து மாதிரி வெளிநாடுகள் வந்து விருதுகள் கொடுக்கப்பட்டதுங்கிறத தாண்டி இது வாங்கப்பட்ட விருதுகள் மாதிரி தான் வாங்கும்போதே பஞ்சாயத்துகள் வந்துச்சு. இப்போ கடைசியாக இந்த கேள்வியை பிடிச்சிட்டு ஒரு வாங்கின 3 விருது, அந்த விருதை பற்றி போய் கூகுளில் தேடணும் அப்படின்னாக்க ஸ்ரீலங்காவில் போய் ஒரு விருது வாங்கினார். அந்த விருது வந்து 2004 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இடையில ஒரு 10-15 வருஷம் அந்த விருதை வந்து ஸ்ரீலங்கா யாருக்குமே கொடுக்கல. அது வரைக்கும் கொடுத்ததே கடைசியாக யாசர் அராஃபத்துக்கு கொடுத்துருக்காங்க, பாலஸ்தீனத்தோட தலைவருக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு விருது இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு தூசி தட்டி வாங்கின மாதிரி தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. மொரிஷியஸில் போய் கிங் ஆஃப் இந்தியன் இமோஷன்ங்கிற மாதிரி ஒரு விருது வாங்கினார். அந்த விருதை இது வரைக்கும் வந்து பெரும்பாலும் ஒரு 20 பேருக்கு விருதுனா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் வெளிநாடை சேர்ந்தவங்க. அது வந்து அவங்க நாட்டுக்குள்ளே மொரிஷியஸில் இருக்க சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள கொடுத்துக்கிறது. இவர் போய் என்ன விருது இருக்குன்னு கேட்டோன்னா இல்லை எங்கள்கிட்ட அப்படி விருது இல்லை, அதனால நான் வச்சிருக்கல அதை கொடு அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்த மாதிரி தான் அந்த விருதுமே இருக்குது. அதே மாதிரி தான் பல நாடுகளில் போய் வாங்கின எல்லா விருதுகளுமே வந்து பெரிய தலைவர்கள் யாருமே இது வரைக்கும் அப்படி அந்த விருதை வாங்கினது கிடையாது. எல்லாம் சிறிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், பல அமெரிக்கா, இங்கிலாந்தை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படி வாங்கினது தான். ஆனால் இவர் வந்து இது ஒரு அஜெண்டாவை வச்சு அப்படியே கடந்த ஒரு 20-25 விருது வாங்கிட்டாரு, எல்லாத்தையும் என் பேரில் எழுது அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து வந்து ரியாஸ் கேள்வி கேட்டிருக்கார். பழனி பாபா ராமதாஸ் இவர்களுக்கு இடையில இருந்த உறவு பற்றியும் விரிசல் பற்றி சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வன்னியர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நடத்துகிறார். எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் நிறைய பேர் இறந்து போகிறார்கள். அதோட சேர்த்து அவர் என்னென்னா அன்னைக்கு வந்து தருமபுரி, அரியலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் நக்சல்பாரிகள் வந்து வளர்ந்தெழுந்து வந்தார்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் நக்சல்பாரிகள் போலீஸ் மூலமாக வேட்டையாடி கொலை செய்யப்படுகிறார்கள். பின்னால் அந்த நக்சல்பாரி இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேயக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தங்களுடைய கட்சியில் இழுக்கணுங்கிறதுக்காக காரல் மார்க்ஸுடைய படம், அம்பேத்கர் பெரியார் படம் எல்லாம் போட்டு சமூக நீதி அரசியல், ஈழ ஆதரவு இந்த விஷயங்கள்லாம் ராமதாஸ் பேசுகிறார். பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ்லாமிய இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். வந்து இங்கே வந்து ஒரு திராவிட இயக்கம் பேசிய, பெரியார் பேசிய அந்த பார்ப்பனர் எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு இதையெல்லாம் முன்வைத்து இஸ்லாமிய அரசியலையும் சேர்த்து வைத்து அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் 2 பேருமே இணைந்து செயல்படுகிறார்கள். ராமதாசும் பழனிபாபாவும் இணைந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர்கள் பேசி வருகிறார்கள். ராமதாசுமே ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர், பழனி பாபா இன்னுமே போல்டாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஈழ ஆதரவு அப்படிங்கிறப்ப வந்து விடுதலை புலிகள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொலை செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. காத்தான்குடி என்கிற இடத்துல பள்ளிவாசலில் வந்து தொழுதுகிட்டு இருந்த வந்து இஸ்லாமியர்கள் வந்து விடுதலை புலிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பேர் இறந்து போகிறார்கள். அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் வெளியேற்றுகிறார்கள். 500 ரூபாய் பணத்தோடு இரவோடு இரவாக வந்து
ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து குடும்பத்தோடு விடுதலை புலிகள் வெளியேற்றுகிறார்கள். அப்போ வந்து புலிகள் மீது கடுமையான விமர்சனத்தை பழனி பாபா வைக்கிறார். ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகளை அவர் ஆதரிக்கிறார். அப்போ ஈழ ஆதரவு கூட்டங்களை அவர் இங்கே நடத்துகிற பொழுது மகாராஷ்டிராவில் இருந்து சிவசேனாவோட தலைவர் பால் தாக்கரேவை கூட்டு வச்சு அந்த கூட்டங்களை நடத்துகிறார். ஆனால் பால் தாக்கரே அடிப்படையில் ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிறனால பழனி பாபா அதை கடுமையாக எதிர்க்கிறார். அப்பிருந்து கருத்து முரண்பாடுகள் வருகிறது. அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். பழனி பாபா அதுக்கப்புறம் ஒரு அரசியல் அவர் முதல் ஜிகாத் கமிட்டிங்கிற அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தணும் அப்படின்னு முடிவு அவர் எடுத்திருந்த ஒரு சூழலில் தான் வந்து அவர் வந்து இந்துத்துவ பயங்கரவாதிகளால் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். எனக்குலாம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ தான் பழனி பாபா வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அப்போல்லாம் வந்து எங்களுடைய ஊர் திண்டுக்கல்லாம் வந்து ஒரு பதற்றம் மிகுந்த ஒரு பகுதியாகவே இருக்கும். காலேஜில் இருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டு வந்து அடுத்த பஸ்ஸில் வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பதற்றமிக்க சூழல் இருந்தது. பிறகு ராமதாஸுடைய பாதை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சாதி அரசியல், அதுக்கப்புறம் எந்த பழனி பாபாவோட இணைந்து இந்துத்துவத்தை தரோ அதே பிஜேபியோட கூட்டணி வைப்பது அப்படிங்கிற மாதிரி பேச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து ராமதாஸ் கிளிகளின் கழிக்கிறார், ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணி கிளிகளின் கழிக்கிறார்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவர் வந்து ஒரு கேலிப்பொருளாக ராமதாஸ் மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலை ஒரு 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 அரசியல் தலைவருடைய ஒரு காலகட்டத்துடைய எழுச்சி இன்றைய வீழ்ச்சி ரெண்டையுமே நம்ம வந்து சமகாலத்தில் பார்க்கிறோம். கணேசன் ராஜகோபால் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. இது வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து சொல்ல வேண்டும். அதே போல் தான் பிரின்ஸ் என்பவருமே அதே விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கார். சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த சிறுவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் வந்து அர்ச்சகர்கள் அவர்கள் வந்து நடனம் ஆடினார்கள், பெண்கள் மேலே விபூதி பூச்சி இது பண்ணாங்க அப்படின்னு அதை வந்து நம்மளுமே வந்து விமர்சித்திருந்தோம். பார்ப்பன அர்ச்சகர்கள் அப்படிங்குமே இல்லை அவர்கள் பார்ப்பன அர்ச்சகர்கள் கிடையாது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் தான் வந்து நான் பிராமின் அர்ச்சகர்கள் தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். இன்னொருத்தங்களும் அதை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதை இப்போது வந்து பார்ப்பனர்களும் இந்துத்துவவாதிகளும் தொடர்ச்சியாக இந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பிட்டே வராங்க. அதாவது இவாளெல்லாம் வந்துட்டா இப்படி தான் நடக்கும், நாங்கள் வாழ எங்களை வாழ ரொம்ப ரொம்ப யோக்கியமானவா அப்படின்னு காட்டுவதற்காக இது ஒரு பச்சை பொய். இந்த அனைத்து அதாவது அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் வந்து பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் அப்படின்னு ஒருத்தங்க வச்சுருக்காங்க வந்து பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள். அந்த சங்கத்துடைய தலைவர் ரங்கநாதன் அவர் வந்து தெளிவாகவே இதை வந்து விளக்கம் அளித்திருக்கிறார். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவங்க தான் அனைத்து சாதியும் அர்ச்சகர்கள் ஆக்கிட்டாங்களே, அப்போ தமிழ்நாடு முழுக்க நான் பிராமின் தான் அர்ச்சகராக இருக்காங்க அப்படின்னு. இது ரொம்ப விசித்திரமாக நம்ம கோயிலுக்கு போகாத நமக்கு கூட தெரியாது, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகவில்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு நம்ம தனியாக மணிக்கணக்கில் பேசணும். ஏன்னா பெரியார் முதல்ல வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகராகணுங்கிறதுக்காக கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவிக்கிறார். அப்போ வந்து கலைஞர் நானே கொண்டு வருகிறேன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு அதுக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக வந்து அதுக்கப்புறமேல் வந்து அதுக்குன்னு ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கணுங்கிறப்ப கலைஞர் காலத்தில் பயிற்சி பள்ளி ஆரம்பித்து அதுக்காக கொடுக்குறாங்க. திருப்பி எப்பயுமே வந்து ஒரு தடையாக இருக்குங்கிறது ஆகமம் இருக்குதா இல்லையா இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதற்கான பணி நியமன ஆணைகளை கொடுத்தார். அது கிட்டத்தட்ட 28 அர்ச்சகர்கள் தான் வந்து பார்ப்பனர்களாத அர்ச்சகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். பெரும்பாலான கோயில்கள் இன்னமும் பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த குறிப்பாக இந்த சிறுவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயிலில் இப்படி அநாகரிகமாக முறைகாலாக நடந்து கொண்டவர்கள் பார்ப்பன அர்ச்சகர்கள் தான். இதுதான் 100% உண்மை. இது வந்து பார்ப்பனர் அல்லாதவரை ஒழுக்கமற்றவர்கள் சித்தரிப்பதற்காக பரப்பப்படக்கூடிய பொய். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கருவறையிலேயே தேவநாதன் ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு பெண்ணோடு சில்மிசம் செய்த புகைப்படங்கள்லாம் வெளியானது. இவர் காஞ்சி ஜெயேந்திரன் மீது வந்து கொலை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட வழக்கே இருந்தது. சங்கரராமன் என்கிற ஒரு பார்ப்பனர் அவர் வந்து காஞ்சி சங்கமத்தில் முறைகேடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு புகார் மனுக்களாக கொடுத்தான்னு சொல்லி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அது வந்து அப்பு என்கிற ஒரு ரவுடி வந்து கொலை செய்தார். அது வந்து காஞ்சி ஜெயேந்திரன் தான் வந்து தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் என்றாலும் கூட அதே காஞ்சி ஜெயேந்திரன் ஒரு நீதிபதியோடு வந்து தொலைபேசியில் உரையாடிய அந்த ஆடியோவெல்லாம் வெளியில் வந்தது. காஞ்சி ஜெயேந்திரன் அந்த வழக்கில் வந்து வெளியில் வந்தாலுமே கூட காஞ்சி சங்கரமடத்துக்கு போனபோது பாலியல் அத்துமீறல் நடந்ததுன்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்லல. தமிழ்நாட்டுடைய பிரபல பெண் எழுத்தாளர் அவரும் பார்ப்பன சாதியை சேர்ந்த அனுராதா ரமணன் சொன்னார்கள். நிறைய பேர் வந்து அந்த ஜெயேந்திரா இருக்கட்டும், இப்போ ரிட்டையர் ஆன விஜயேந்திரா இருக்கட்டும், அவங்க மேலேயுமே பாலியல் குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அதனால ஏதோ பார்ப்பனர்கள் அர்ச்சகர்கள் இவர்கள்லாம் ரொம்ப யோக்கியமானவங்க, மற்றவங்க வந்துட்டு தான் கெட்டு போய்விடும் என்பதெல்லாம் முழு போய் அந்த சிறுவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் தான். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கார். மது பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து அந்த முருகன் மாநாட்டு சிலையெல்லாம் வச்சுருந்தாங்களே அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரே வந்து குஷ்பு யோகா பண்ணாங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த பிரகாசர் படத்தை சொல்லுவார், அந்த இவரும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி அந்நியன் படத்தில் கேட்குற மாதிரி இவருக்கு என்ன முருகன் மீது உள்ள
மரியாதை நம்பிக்கையின் காரணமாக கேட்குறாரா இல்லை கிண்டலாக கேட்குறாரா அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் சும்மா செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வேல் யாத்திரைங்கிறப்ப வீட்டில் இந்த பழைய பெயிண்ட் டப்பா காலண்டாட்டையெல்லாம் எடுத்து வச்சு தான் வேலை செஞ்சாங்க. அந்த முருகன் சிலையெல்லாம் இன்றைக்கி எங்கே கிடக்குது, எந்த மூலையில் கிடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குஷ்பு யோகா பண்ணாங்கன்னா நம்ம இந்த யோகா தினத்தில் குஷ்பு யோகா பண்ணி நம்ம பார்க்கவில்லை. குஷ்பு நமக்கு கடைசியாக கிடைத்த தகவல்படி குஷ்பு யோகா தினத்தில் யோகா செய்யவில்லை. பாஜக வந்து இப்போ குஷ்புவுக்கு பதிலாக மீனாவை கொண்டுட்டு வர போகிறாங்கன்ட்டும் புரளிகள் கிளம்புது. அதனால் குஷ்புவினிடம் மீனா ஆக்கிரமிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், தகுந்த விளக்கங்கள் கொடுத்துருக்கிறோம் என்று நம்புகிறோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.